இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்கனாமிக்ஸ். ஸோ எக்கனாமிக்ஸில் இன்ஃப்ளேஷன், பணவீக்கம் மற்றும் மானிட்டரி பாலிசி, பணவியல் கொள்கை அப்படிங்கிற ஒரு டாபிக். ஸோ இந்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ வரிசையாக நம்ம டாபிக் பார்த்துட்டு வரோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க சாப்டர் 5 பார்த்துக்குங்க. ஸோ சாப்டர் 5ல் வந்து மானிட்டரி பாலிசி அண்ட் இன்ஃப்ளேஷன். இந்த டாப்பிக்கு 8th ஸ்டாண்டர்ட், 9th ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்ட், 11th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட் ஆல் ஸ்டாண்டர்ட்ஸ்லேயும் இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் காமர்ஸில் தான் இருக்குது. சரிங்களா? இதை வந்து கரெக்டாக நோட் பண்ணி ஸோ இந்த புக்கை எடுத்து நீங்கள் படிச்சுக்கணும். இந்த நோட்ஸையும் நீங்கள் படிச்சுக்கணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நோட்ஸ். ஸோ எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு புக்கை எடுத்து படிக்கிறது மட்டும் பத்தாது. நியூஸ் பேப்பர் படிக்கணும், நியூஸ் சேனல்ஸ் வாட்ச் பண்ணணும். நம்முடைய இந்தியன் எக்கனாமிக்ஸ் எப்படி இருக்குது, நம்முடைய இந்தியாவுடைய பணவீக்கம் எப்படி இருக்குது, நம்ம எப்படி பணவியல் கொள்கையை வச்சுருக்கிறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸு த்ரூ நியூஸ்லேயும் கேட்டுக்கணும். ஸோ புக்கை மட்டும் படிச்சுட்டு எக்ஸாம்ஸ்க்கு போயிடக்கூடாது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம், பணவியல் கொள்கை அப்படின்னா என்ன. ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா மானிட்டரி பாலிசின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா. இன்னொரு பாலிசி ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சரிங்களா? ஸோ அது வந்து ஃபிஸ்கல் பாலிசிங்கிறது அடுத்த ஒரு டாப்பிக்கில் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து மானிட்டரி பாலிசி அப்படின்னு பார்க்கலாம். பணவியலில் எப்படி அந்த கொள்கையை நிர்ணயிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான ஒரு டாபிக். சரி, மணி சப்ளை. ஃபஸ்ட்டு வந்து பண அளிப்பு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். அதாவது நம்ம புழக்கத்தில் பணம் வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த புழக்கத்தில் இருக்கிற பணத்தை குறைப்பது தான் பண அளிப்பு, மணி சப்ளை. த அமௌண்ட் ஆஃப் மணி விச் இஸ் இன் சர்க்குலேஷன் இன் அன் எக்கனாமி அட் எனி கிவன் டைம். சரிங்களா? அதில் எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் மணி இருக்குதோ அதான். Money supply plays a crucial role in the determination of the price level and the interest rate. சரிங்களா? இப்போ பண அளிப்பு வந்து நம்ம புழக்கத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு வச்சுங்களேன், அதை வந்து கொஞ்சம் அளவு குறைக்கிறது தான் பண அளிப்பு. எப்படி இதை வந்து செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வட்டி விகிதம், விலைவாசி போன்றவற்றிலிருந்து பண அளிப்பை வந்து நம்ம இருக்குது அப்படிங்கிறத நம்ம நிர்ணயிக்க முடியும், பார்க்க முடியும். சரிங்களா? சரி, மணி சப்ளைக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ ஒரு பாலிசி மாதிரி கொண்டு வராங்க. என்னன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, M1, M2, M3, M4 அப்படிங்கிற ஒரு மணி சப்ளையை வந்து மெஷர் பண்ணுறதுக்காக ஒரு டூல்ஸை வந்து வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு M1னா என்ன அப்படின்னு பாருங்கள். இது எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க, நோட் பண்ணி வச்சுக்கணும். கரன்சி, காயின்ஸ், டிமாண்ட் டெபாசிட். சரிங்களா? காகித பணம், நாணயங்கள், கேட்பு வைப்புகள் தான் M1 அப்படின்னு சொல்கிறோம். இது புரிஞ்சிருக்கும். M2னா என்ன பாருங்கள், அந்த M1ஐயும் சேர்த்துக்கிறோம். ப்ளஸ் சேவிங் டெபாசிட் வித் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் பேங்க்ஸ், அஞ்சலக சேமிப்பு வங்கியின் சேமிப்பு வைப்புகள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். M3னா என்ன, M3னா M2ஓட சேர்த்து ப்ளஸ் டைம் டெபாசிட் ஆஃப் ஆல் கமர்ஷியல் அண்ட் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ், அனைத்து வணிக வங்கிகள் மற்றும் கூட்டுறவு வங்கிகளுக்கான வைப்புகள். M4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, M3 ப்ளஸ் டோட்டல் டெபாசிட் வித் போஸ்ட் ஆஃபீஸ், அஞ்சலகத்தில் உள்ள அனைத்து வைப்புகள். ஸோ இதை தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ மொத்தமே வந்து 4 இருக்குதா, M1, M2, M3, M4 அப்படி இருக்குது. ஸோ M1 வந்து பணம், காகித பணம், நாணயங்கள் எல்லாமே சேவிங்ஸ் வைக்கிறது எல்லாம் வந்துடும். M2 என்ன அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் சேவிங்ஸ் வைக்கிறதோட சேர்ந்து வந்துடும். M3ங்கிறது அனைத்து வங்கிகளிலும் கூட்டுறவு வங்கிகளையும் கால வைப்புகள் வச்சுருப்பாங்க M2ஓட சேர்த்து. M4 வந்து எல்லாமே வந்துடும், டோட்டலாக M1, M2, M3 எல்லாம் சேர்ந்து வரதான். ப்ளஸ் அதோட டோட்டல் டெபாசிட் வித் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறது தான் M4. இதை தெளிவாக நீ 1 or 2 டைம்ஸ் படிச்சுக்கோ.
சரி, இந்த M1, M2 தான் நம்ம என்ன சொல்றோங்க, நேரோ மணி, குறுகிய பணம் அப்படின்னு சொல்றோம். M3, M4 வந்து பிராட் மணி, பரந்த நிலை பணம் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கணும். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, த கிரேடேஷன்ஸ் ஆர் இன் டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் லிக்விடிட்டி. ஸோ அந்த கிரேடேஷன் எப்படி இருக்குது, அப்படியே டிக்ரீசிங் ஆர்டரில் இருக்கும். அப்போது M1 முதல் M4 வரையிலான வகைப்பாட்டு வரிசையில் தான் இந்த நீர்மைத்தன்மை வந்து தொடர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த மணி சப்ளை எப்படி நம்ம வந்து தீர்மானிக்கும் காரணிகள் என்ன, டிட்டர்மினன்ட்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு டிட்டர்மினேஷன் நோட் பண்ணிக்கலாம். சிடிஆர், கரன்சி டெபாசிட் ரேஷியோ, அதாவது ரொக்க வைப்பு விகிதம். அப்படின்னா என்ன? ஸோ மக்கள் என்ன பண்ணுறாங்க, கையில் வச்சுருக்க பணம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பணத்தை என்ன பண்ணுறாங்க, டெபாசிட் பண்ணுறாங்க. அதனுடைய ரேஷியோ என்ன அப்படிங்கிறது தான் சிடிஆர். இப்போ சிடிஆர் மூலமாக மணி சப்ளையை நம்ம வந்து டிட்டர்மினேஷன் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்குறோம். ரெண்டாவது பாருங்கள், ரிசர்வ் டெபாசிட் ரேஷியோ, ஆர்டிஆர். அது ரொக்க இருப்பு வைப்பு. என்ன சொல்கிறாங்க, அது வங்கி தனது பாதுகாப்பு பெட்டகத்தில் வைத்திருக்கும் இருப்பு மற்றும் மைய வங்கியில் வைத்திருக்கும் ரொக்க வைப்பு, மொத்த வைப்புகள் அனைத்துமே இந்த ஆர்டிஆர், ரிசர்வ் டெபாசிட் ரேஷியோ. ஸோ டோட்டல் மணியை வந்து டெபாசிட் பண்ணி வச்சுருப்பாங்க. யார்? ரிசர்வ் பேங்க்கும் வச்சுருப்பாங்க, அதே மாதிரி பேங்கர்ஸும் வச்சுருப்பாங்க. அதுதான் ஆர்டிஆர். இதை ரெண்டையும் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாங்க, மணி சப்ளையை டிட்டர்மினேஷன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ எக்ஸாம்ஸில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, அது மணி சப்ளையை டிட்டர்மின் பண்ணக்கூடிய ரேஷியோஸ் எது, பின்வரும் ரேஷியோ எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஆர்டிஆரும் சிடிஆரும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இது மட்டும் இல்லாமல் எப்படி கேட்பாங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இது ஆர்டிஆரை குறிக்கக்கூடியது ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு கேட்பாங்க. அதான் ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்கள் தெளிவாக படித்து வச்சுக்கணும். இப்போ தான் வந்து மானிட்டரி பாலிசிக்கே வரோம். சரிங்களா? பணவியல் கொள்கைனா என்ன அப்படின்னு. ஸோ பணவியல் கொள்கை, ஸோ நம்ம நாட்டில் இருக்காங்க, யார் பணவியல் கொள்கையை பண்ணுவாங்க? ஆர்பிஐ தான். ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அதாவது பொருளாதாரத்தில் பணத்தை வழங்குவதை கட்டுப்படுத்துவது தான் அந்த மானிட்டரி பாலிசி. புரியுதுங்களா? வாட் இஸ் மானிட்டரி பாலிசி? த ப்ராசஸ் பை விச் மானிட்டரி அத்தாரிட்டி, யாருங்க? இந்த ஆர்பிஐ ஆஃப் எ கண்ட்ரி கண்ட்ரோல்ஸ் த கிரியேஷன் அண்ட் சப்ளை ஆஃப் மணி இன் தி எக்கானமி. சரிங்களா? கிரியேஷன் அண்ட் சப்ளை ஆஃப் மணி இன் தி எக்கானமி அப்படிங்கிறது தான் இந்த மானிட்டரி பாலிசி. ஸோ மானிட்டரி பாலிசி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இட்ஸ் எ மேக்ரோ எக்கனாமிக் பாலிசி. ஸோ மைக்ரோ எக்கனாமிக், மேக்ரோ எக்கனாமிக் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ரோ எக்கனாமிக், பேரின பொருளியல் கொள்கை. அந்த கொள்கையில் தான் சென்ட்ரல் பேங்க் டுவர்ட்ஸ் தி மேனேஜ்மெண்ட் ஆஃப் மணி சப்ளை அண்டு இன்ட்ரெஸ்ட். சென்ட்ரல் பேங்க்ல யார்? அந்த ஆர்பிஐ தான் குறிக்குது. அப்போது பணவியல் கொள்கையை பண அளிப்பு மற்றும் வட்டி விகிதத்தின் மேலாண்மையை, சரிங்களா, அதே நேர்கோட்டில் உருவாக்கக்கூடிய இந்த ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்க, பேரின பொருளியல் கொள்கையாக இதை பயன்படுத்துகிறதா மானிட்டரி பாலிசி. இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் பணவீக்கம், ஸோ வந்து இன்ஃப்ளேஷன், கன்சப்ஷன் நுகர்ச்சி, growth வளர்ச்சி, நீர்மைத்தன்மை லிக்விடிட்டி, இதனுடைய டூல்ஸை வச்சுக்கிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாங்க, இதுக்கு தேவையான கொள்கையை உருவாக்கலாம். சரிங்களா? அப்போது நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இன்ஃப்ளேஷன், கன்சப்ஷன், growth, liquidity ஆர் தி என்னதுங்க, இட்ஸ் எ மேக்ரோ எக்கனாமிக் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து இந்த மானிட்டரி பாலிசி இருக்கு இல்லையா, இதனால் என்ன அப்படின்னா, ஒரு ரெக்கார்டு ஒன்று எடுத்து பார்க்குறோம். எப்போனா 1976. இது எப்போ நடந்தது அப்படின்னா, 2ஆம் உலகப் போருக்கு பின். சரிங்களா? அப்போ வந்து ஒரு நோபல் பிரைஸ் பெற்றவர் இதை பற்றி சொல்கிறாருங்க. அவர் பேர் என்ன தெரியுங்களா? மில்டன் ஃப்ரைட்மேன். அவர் வந்து மானிட்டரி பாலிசி கெயின்
இட்ஸ் சிக்னிஃபிகன்ஸ் எப்போங்க இரண்டாவது உலகப் போருக்கு பின் இந்த பணவியல் கொள்கை மிகவும் சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஆகிவிட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த மானிட்டரி பாலிசியுடைய நோக்கங்கள் என்ன, அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இதன் மூலமாக we can maintain economic and financial stability. அந்த இன்ஃப்ளேஷன் சொல்கிறோம் இல்லைங்களா, அதை வந்து நிலைத்தன்மையை பராமரிக்க இது பயன்படுகிறது. இதுதான் முக்கியமான அப்ஜெக்டிவ். இது மட்டும் இல்லாமல் டு என்ஷூர் அடிக்குவேட் ஃபைனான்சியல் ரிசோர்ஸ் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் தி டெவலப்மெண்ட். சரிங்களா, வளர்ச்சியின் நோக்கத்திற்காக நிதி ஆதாரங்களை எப்படி உறுதி செய்வது அப்படிங்கிறது இந்த பணவியல் கொள்கைகளின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் அடிக்குவேட் ஃப்ளோ ஆஃப் கிரெடிட் டு ப்ரொடியூஸ் செக்டர்ஸ். ஸோ நீங்கள் படிக்கும்போது இந்த சென்டென்ஸில் மனப்பாடம் பண்ணி ஆகணும். இந்த சென்டென்ஸ் கொடுத்துட்டு பின்வரும் எவை மானிட்டரி பாலிசியோட நோக்கங்கள் இல்லை, அப்ஜெக்டிவ்ஸ் இல்லை அப்படின்னு கேட்பாங்க. ஸோ புரியுதுங்களா? அப்படி கேட்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி சென்டென்ஸை 2 or 3 டைம்ஸ் படித்து அண்டர்ஸ்டூட் பண்ணிக்கணும். அடுத்தது பாருங்கள், ஈக்குவட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கிரெடிட் to all section of the people and to all sectors of the economy. இதுவும் another one of the objectives of என்னதுங்க மானிட்டரி பாலிசி. என்ன சொல்கிறாங்க, அனைத்து மக்களையும் அனைத்து பிரிவு மக்களையும் பொருளாதாரத்தின் அனைத்து துறைகளையும் சமமாக நீங்கள் கடன் பகிர்வு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் உயர் பொருளாதார வளர்ச்சியையும் ஊக்குவிக்கும். டு ப்ரமோட் ஹை க்ரோத், ஹை எக்கனாமிக் க்ரோத். ப்ரொமோஷன் ஆஃப் எக்ஸ்போர்ட், ஏற்றுமதியை ஊக்குவிக்கும். டு ப்ரமோட் இன்வெஸ்ட்மெண்ட், முதலீட்டையும் ஊக்குவிக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டை எல்லாமே வந்து 1 or 2 or 3 or டைம்ஸ் வந்து நீங்கள் படித்து வச்சாதான் புரியும். ஓகே, அடுத்தது பாருங்கள், சிசிஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரெடிட் கண்ட்ரோல் மெஷர்ஸ். இதை வந்து நம்ம எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது குவான்டிடேட்டிவாகவும் சொல்ல முடியும், குவாலிட்டேட்டிவாகவும் சொல்ல முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, குவான்டிடேட்டிவ்னா என்ன அப்படின்னு பார்த்துக்குங்க, அளவு. குவான்டிடேட்டிவ்னா அளவு, அளந்து சொல்ல முடியும். சரிங்களா, குவான்டிடேட்டிவ் அப்படின்னா திறன்னு சொல்லலாம் அல்லது தன்மைன்னு சொல்லலாம். என்ன தன்மை அப்படிங்கிறதும் சொல்ல முடியும். இப்போ நம்ம வந்து அளவில் பார்க்கலாம், அதான் குவான்டிடேட்டிவில் அளவில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதோடைய தன்மை என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். அப்போ கிரெடிட் கண்ட்ரோல் மெஷர்ஸ் அப்படின்னு தமிழில் என்ன, கடன் கட்டுப்பாட்டு முறைகள். அதாவது நீங்கள் வந்து குவான்டிடேட்டிவில் பேங்க் ரேட், வங்கி விகித கொள்கையை பார்க்க முடியும். ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷனில் தெரிஞ்சுக்கலாம். வேரியபிள் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, மாறும் குறைந்தபட்ச வங்கி ரொக்க இருப்புலையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இதுவே வந்து கட்டுப்பாட்டு கடன் தன்மையில் கட்டுப்பாட்டு முறைகளை என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷனிங் ஆஃப் கிரெடிட், கடனை வந்து பங்கிடுது. டைரக்ட் ஆக்ஷன், நேரடி நடவடிக்கைகள். மாரல் ஸ்வேஷன் சொல்லுவாங்க, அதாவது நெறிமுறை தூண்டல். பப்ளிசிட்டி, விளம்பரப்படுத்துதல். ரெகுலேஷன் ஆஃப் கன்சியூமர் கிரெடிட், நுகர்வோர் கடனை நெறிப்படுத்துதல். மார்ஜினல் ரெக்குயர்மெண்ட்ஸ், அதாவது விளிம்பு நிலை தேவை தொகையை மாற்றுதல். சரிங்களா, இதெல்லாம் வந்து அப்ஜெக்டிவ்ஸ் தாண்டி இன்னும் சில அப்ஜெக்டிவ்ஸ் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை நம்ம வந்து இதையும் படித்து வச்சுக்கணும். ஸ்பெசிஃபிக் அப்ஜெக்டிவ்ஸ், சரிங்களா, குறிப்பிட்ட குறிக்கோள் என்ன அப்படின்னா, நேச்சுராலிட்டி ஆஃப் மணி, பணத்தின் ஆக்சுவலாக நேச்சுராலிட்டி இல்லை, இது நியூட்ராலிட்டி ஆஃப் மணி, பணத்தின் நடுநிலைத்தன்மையை ஒன் ஆஃப் தி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மானிட்டரி பாலிசி. சரிங்களா, ஸ்டெபிலிட்டி ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ரேட், பரிவர்த்தனை விகிதத்தில் நிலைத்தன்மையை பார்க்கலாம். ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி, விலையை நிலைப்படுத்துதல். ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், முழு வேலைவாய்ப்பு. எக்கனாமிக் க்ரோத், பொருளாதார வளர்ச்சி. ஈக்குலிபிரியம் இன் தி பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ், செலுத்தும் சமநிலையில் சமநிலை பேணுதல். இதெல்லாம் வந்து ஸ்பெசிஃபிக் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப்
மானிட்டரி பாலிசி. இப்போ நீங்கள் வந்து ஒரு எவ்ரி குவார்ட்டர்னா 3 மாதங்களுக்கு ஒரு முறை நியூஸ் பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நியூஸ் பார்த்துட்டே இருந்தால் தான் 3 மாதத்துக்கு ஒரு முறை இதை நீங்கள் பார்க்க முடியும். என்ன வேர்டு? ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லி இந்த நியூஸ்லேயே சொல்லுவாங்க. அப்போ வந்து ஆர்பிஐ உட்காந்து ஒரு மீட்டிங் போடுவாங்க. மீட்டிங் போட்டு ஒரு மீடியாட்ட ரெப்போ ரேட்டை பற்றியும் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை பற்றியும் சொல்லுவாங்க. அது என்ன அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமானது. சரிங்களா? தமிழில் இதுக்கு வந்து மறு கொள்முதல் வீதம், நேர்மாற்று மறு கொள்முதல் வீதம் அப்படின்னா தமிழும் புரியாது. சரிங்களா? ஸோ ரெப்போ ரேட், ரிவர்ஸு ரெப்போ ரேட் என்ன அது மீனிங்கு அப்படிங்கிறத தமிழில் போய் சொல்கிறேன் பாருங்கள், பார்த்துக்குங்க. ரெப்போ விகிதம் அப்படிங்கிறது குறுகிய காலத்து கடன். இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க, அதுக்கப்புறம் இங்கிலீஷில் படிக்கும். சரிங்களா? இந்த குறுகிய காலத்து கடன். ஆனால் மீள் ரெப்போ விகிதம்னா இந்திய ரிசர்வ் வங்கி கொடுத்த விரும்பும் வட்டி விகிதமே மீள் ரெப்போ விகிதம். இப்போ கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கலாமா? அதாவது நம்ம போய் பேங்க்கில் கடன் வாங்குகிறோம். நான் போய் பேங்க்கில் கடன் வாங்குறேங்க. எனக்கு ஒரு வட்டி போட்டு தான் அவன் கடன் கொடுப்பான். அதுக்கு பேர் ரெப்போ ரேட். கிளியரா? அதுவே பேங்க்கு ரிசர்வ் பேங்க்கில் கடன் வாங்குவாங்க. எனக்கு கடன் கொடு, 50 கோடி ரூபா பணத்தை கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க திருப்பி கொடுக்கும்போது, யார்? பேங்க்கு ரிசர்வ் பேங்க்குக்கு திருப்பி கொடுக்கும்போது அவங்க ஒரு வட்டி கொடுப்பாங்க. அப்போ திருப்பி கொடுக்கறது தான் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு. ரெப்போ ரேட்னா வங்கி நமக்கு கொடுக்கறது. இது எப்படி புரிஞ்சிக்கணும் அப்படின்னா, கமர்ஷியல் பேங்க்குக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுக்கும் கடன் ரெப்போ ரேட். புரியுதா? அதே போல் கமர்ஷியல் பேங்க் என்ன பண்ணுது? ரிசர்வ் பேங்க்குக்கு திருப்பி கொடுக்குது இல்லையா? அப்போ எவ்வளோ வட்டி திருப்பி கொடுக்குது அப்படிங்கிறது தான் ரிவர்ஸ் ரெப்போ ரேட். இதை ரெண்டுத்தையும் யார் நிர்ணயிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ தான். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இது நிர்ணயிப்பாங்க. இதை நான் சொன்னதை ஞாபகம் வச்சுட்டு இந்த புக்கில் இருக்கிறதா இதை நீங்கள் படிச்சிங்கன்னா புரியும். இந்த ரிவர்ஸ் ரெப்போ ரேட் பர்சன்டேஜ் எந்த ஒரு பர்சன்டேஜும் சேஞ்ச் இல்லைன்னு சொல்லும் பொழுது, நம்ம கடன் வாங்கியிருந்தால் அதை திருப்பி கொடுக்கும்போது வட்டி சேம் வட்டியாக இருக்கும். ஆனால் இங்கே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மாற்றிட்டாங்க அப்படின்னா நம்ம கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டு மாறும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க. அதோடைய இன்னும் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரெப்போ விகிதம் என்றால் என்ன அப்படின்னு. ஸோ வணிக வங்கிகளுக்கு மைய வங்கி குறுகிய காலம் கடன் வழங்கும் பொழுது விதிக்கும் வட்டி விகிதம். சொன்ன சரியா இருக்குதா? ரைட். அதே போல் தான் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படிங்கிறது வணிக வங்கியிடம் இருந்து வாங்கும் கடனுக்கு இந்திய ரிசர்வ் வங்கி கொடுக்கும் விரும்பு வட்டி விகிதமே மீள் ரெப்போ விகிதம். அவ்வளோதான். இதுவே உங்களுக்கு எனஃபான எக்ஸ்பிளனேஷனாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன். ஓப்பன் மார்க்கெட் வெளிச்சந்தையில் எப்படி இருக்கும்? அப்போது மைய வங்கி எதை குறிக்குது? மைய வங்கிங்கிறது ஆர்பிஐ தான் சொல்கிறாங்க. ஆர்பிஐ தான் மைய வங்கி. ஸோ மைய வங்கி அரசின் கடன் பத்திரங்களை மட்டும் இல்லாமல் தனியார் நிறுவனங்களில் தகுதி படைத்த பத்திரங்களை விற்பனை செய்வதும் திரும்ப பெறுவதும் தான் இந்த ஓப்பன் மார்க்கெட். என்ன சொல்கிறோம்? சென்ட்ரல் பேங்க் பர்ச்சேஸ் and sells not only government securities but also other proper eligible securities like bill securities of private concerns. அப்படிங்கிறது தான் ஓப்பன் மார்க்கெட்டை தெரிஞ்சுக்கிறோம். எக்ஸாம்பிள் எப்படி கேட்பாங்க? ஃபுல் சென்டென்ஸை கொடுத்துட்டு பின்வரும் எவை ஓப்பன் மார்க்கெட்டுக்கு சரியான கூற்றுகள் அப்படின்னு கேட்பாங்க. அதனால் படித்து புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான். அடுத்து பாருங்கள், வேரியபிள் ரிசர்வ் ரேஷியோ, மாறும் ரொக்க இருப்பு விகிதம். சரிங்களா? அதில் ஒன்று கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, ரொக்க இருப்பு விகிதம். என்னது? இதன் மூலமாக வணிக வங்கிகளிடம் வந்து சேரும் கேட்பு மற்றும் கால வைப்புகள் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை மைய வங்கியில் இருக்க வைப்பாங்க. அதான் கேஷ்
ரிசர்வ் ரேஷியோ. அப்போ என்ன மீனிங் அப்படின்னா, ஒவ்வொரு வணிக வங்கியும் கமர்ஷியல் பேங்க்கு சென்ட்ரல் பேங்க் கண்ட்ரோலில் இருந்தாலும் இந்த வணிக வங்கி மற்றவங்களுக்கு எவ்வளோ கடன் கொடுத்தாலும், மற்றவங்க யார், பப்ளிக் எத்தனை கடன் கொடுத்தாலும் இவங்க ரொக்கமாக சில பணங்களை அதாவது என்ன சொல்கிறதுங்க, ஒரு டெபாசிட் பண்ணி தனியாக ஒதுக்கி வச்சுருப்பாங்க. அதான் ரொக்க இருப்பு விகிதம். சரிங்களா? இது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்காதுங்க, மாறிக்கிட்டே இருக்கனால இது வேரியபிள் ரிசர்வ் ரேஷியோ. அதில் ஒன்று தான் ரொக்க இருப்பு விகிதம். இதை பற்றி அனலைஸ் பண்ணுறோம். இஃப் சிஆர்ஆர் இஸ் ஹை, த கமர்ஷியல் பேங்க் கெப்பாசிட்டி டு கிரியேட் கிரெடிட் வில் பி லெஸ். அதாவது ரொக்க இருப்பு விகிதம் அதிகமாகிடுச்சு அப்படின்னா வணிக வங்கிகள் கடன் உற்பத்தியை குறைப்பாங்க. புரியுங்க, கடன் உற்பத்தியை குறைப்பாங்க. அதுவே ரொக்க இருப்பு விகிதம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா கடன் உற்பத்தியை அதிகமாக்குவாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? ஸோ சிஆர்ஆர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா சிசி டிக்ரீஸ் ஆகும். இது டிக்ரீஸ் ஆச்சுன்னா சிசினது கிரியேட் கிரெடிட் வந்து குறையும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. இது மாதிரி நீங்கள் ஒரு ஒரு ஏரோ மார்க் போட்டு கண்டுபிடிச்சி வச்சுட்டா ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ரெண்டாவது பாருங்கள், ஸ்டேச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ, சட்டப்பூர்வ நீர்மை விகிதம். இது என்னது? எஸ்எல்ஆர். இது என்ன தெரியுங்களா? த அமௌண்ட், ஒரு அமௌண்ட் தான், வேறு ஒன்றும் இல்லை. அது எங்கே இருக்கும்? விச் எ பேங்க் ஹேஸ் டு மெயின்டைன் இன் தி ஃபார்ம் ஆஃப் கேஷ், கோல்ட் ஆர் அப்ரூவ்டு செக்யூரிட்டிஸ். அப்ரூவ்டு செக்யூரிட்டி என்னது? ஒரு பத்திரங்கள் மாதிரி. பத்திரங்கள் மூலமாகவும் தங்கங்கள் மூலமாகவும் பணம், ரொக்க பணம் இருக்கு இல்லையா, கேஷ், அதன் மூலமாக பேங்க்கில் மெயின்டைன் பண்ணாங்கன்னா அப்போ அந்த பேங்க்கோடைய சட்டப்பூர்வ நீர்மை விகிதம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸ்டேச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. ஒவ்வொரு பேங்க்லேயும் இந்த எஸ்எல்ஆர் மெயின்டைன் பண்ணிகிட்டே வருவாங்க. நெக்ஸ்ட் ஒரு பாயிண்ட் பாருங்கள், ரேஷனிங் ஆஃப் கிரெடிட், வேரியபிள் போர்ட்ஃபோலியோ சீலிங், வேரியபிள் கேபிட்டல் அசட் ரேஷியோ. அதான் கடன் பங்கீடுன்னு சொல்கிறோம். ஸோ கடன் பங்கீடு அப்படிங்கிறது ஒரு ரெண்டு வகையாக பார்க்கலாமா. ஒன்று வந்து மாறும், இன்னொன்று வந்து மாறும் மூலதன சொத்து. ரெண்டு விதமாக பார்க்கலாம். அதே போல் எப்படி இந்த கன்சியூமர் கிரெடிட்டை வந்து ரெகுலேஷன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த கன்சியூமர் கிரெடிஷனை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு என்னதுங்க, நுகர்வு தான் அதிகமாக வந்து கன்சியூமர் கிரெடிட்டாக நுகர்வு. இதை பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு வழி இருக்குதுங்க. ஒன்று வந்து மினிமம் டவுன் பேமெண்ட், இன்னொன்று வந்து பீரியட் ஆஃப் ரீபேமெண்ட், குறைந்தபட்ச ஆரம்ப தொகை, திரும்ப செலுத்தும் காலம். இது ரெண்டுமே வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்களாமா. இப்போ ஒன்று பாருங்கள், மலிவு பணம் கொள்கை, சீப் மணி பாலிசினா என்ன? சரிங்களா? இது எல்லாமே மானிட்டரி பாலிசியில் தான் வருது. when a monetary authority uses its tool to stimulate economy, பணவியல் அதிகார அமைப்பு என்ன பண்ணுங்க, மைய வங்கி அதன் கருவிகளை பயன்படுத்தி பொருளாதாரத்தை நிலைப்படுத்துவோமா. அது என்னன்னா, கட் இன்ட்ரெஸ்ட் ரேட், இன்க்ரீஸ் எக்ஸ்பெண்டிச்சர், கட் டேக்ஸஸ். இதன் மூலமாக சீப் மணி பாலிசியை மெயின்டைன் பண்ணுவாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க, டோட்டல் மணி சப்ளையை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அடுத்தது காம்பேட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறோம். என்னது? பொருளாதார நடவடிக்கையில் பின்னிறக்க காலங்களில் ஏற்படும் வேலைவாய்ப்பு இன்மையை எதிர்கொள்வது தான் இந்த காம்பேட் அன்எம்ப்ளாய்மெண்ட். அது இல்லாமல் லெஸ் எக்ஸ்பென்சிவ் கிரெடிட் வில் என்டைஸ் பிஸ்னஸ் இன்டு எக்ஸ்பேண்டிங். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். வட்டி விகித குறைப்பு நடவடிக்கை, அதான் வந்து கடன், அந்த கடன் செலவை குறைத்து தொழில் உற்பத்தியும் வாணிபத்தையும் விரிவாக்குவது. இது மட்டும் இல்லாமல் இன்க்ரீஸ் அக்ரிகேட் டிமாண்ட், சரிங்களா? அதாவது உற்பத்தியும் வாணிபத்தையும் விரிவாக்குவது மட்டும் இல்லாமல் செலவையும் குறைக்கிறீங்க. அதே மாதிரி பூஸ்ட் ஷார்ட் டேர்ம் க்ரோத் அஸ் மெஷர்டு பை
ஜிடிபி growth. ஸோ ஜிடிபி growth-ஐ பயன்படுத்தி ஷார்ட் டேர்ம் growth வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டும் நீங்கள் கோ த்ரூ பண்ணுறது, அப்போ தான் எக்ஸாமில் நம்ம ஆன்சரே கொடுக்க முடியும். அடுத்தவங்க டியர் மணி பாலிசி, அருமை பண கொள்கை அப்படின்னா என்ன? அதாவது குறுகிய கால வட்டி விகிதத்தை இருக்கு இல்லையா, அதை அதிகப்படுத்தினா the usual or shows the rate of growth in the money supply or even shrinks it. குறுகிய கால வட்டி விகிதத்தை அதிகப்படுத்தினு வச்சுக்கோங்க, பண அளிப்பு குறைஞ்சிரும் அல்லது சுருங்கிரும். இதனால் என்னங்க, குறுகிய காலத்தில் வளர்ச்சியும் குறைஞ்சி பணவீக்கத்தையும் குறைச்சி விட்டுரும் அப்படிங்கிறது தான் இந்த டியர் மணி பாலிசி. சரி, இது செஞ்சதுனால என்ன ஆகும்? கருப்பு பண கொள்கை வேலைவாய்ப்பு இன்மை அதிகரித்திரும். நுகர்வோர் உற்பத்தியாளர்கள் கடன் வாங்குவதை செலவு செய்வதையும் குறைச்சிருவாங்க. இதனால் என்னாச்சு? பொருளாதார வளர்ச்சி பின்னோக்கி திருப்புவது தான் இந்த என்னது டியர் மணி பாலிசி, அருமை பண கொள்கை. சரிங்களா? அடுத்தது இந்த இன்ஃப்ளேஷன் பற்றி வரோம். சரிங்களா? இன்ஃப்ளேஷன் சொல்லும் பொழுது தமிழ்லேயும் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ்லேயும் கொடுத்தாங்க. ஸோ இன்ஃப்ளேஷன் ஒன்று இருக்கும், இன்னொன்று நம்ம டிஃப்ளேஷன் இருக்கும், பண வாட்டம் இல்லையா? டிஃப்ளேஷன்னா பண வாட்டம். இப்போ மானிட்டரி பாலிசியில் 2 நிலைகள் இருக்குது. ஒன்று வந்து இன்ஃப்ளேஷன், 2 phases. ஆனது ரிசெஷன். சரிங்களா? ரிசெஷன்னா மந்த நிலை, அதாவது எக்கனாமி பயங்கர டவுன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதான் வந்து ரிசெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிசெஷன் பீரியட் எவரி 10 இயர்ஸ், 8 இயர்ஸ், 16 இயர்ஸ் தான் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ரிசெஷனுக்கு ஆப்போசிட் என்னன்னா பூமிங். BOOMING, பூமிங்னு சொல்லுவாங்க. அதே போல் இன்ஃப்ளேஷனுக்கு ஆப்போசிட் வந்து டிஃப்ளேஷன். ஃபஸ்ட்டு இன்ஃப்ளேஷன் பாருங்கள். இன்ஃப்ளேஷன் ஆயிடுச்சிங்க, இப்போ பணம் வீக்கமாக இருக்குதுங்க அப்படின்னா என்ன வச்சுக்கோங்க, கடன் வாங்குவது ஈஸியாமா. கடன் வாங்குறது ஈஸி, பாரோயிங் இஸ் ஈஸி. நுகர்வோர் அதிக பேர் வந்து கடன் வாங்குவாங்க. ஏன்னா கடன் வாங்குறது ஈஸியாக இருந்தால் நுகர்வோர் அதிக பேர் பிஸியாகிடுவாங்க. விளம்பர விசாலமாகும், பிஸ்னஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிடுவாங்க. அதிக மக்கள் வேலையும் பெறுவாங்க, மக்கள் அதிகம் செலவும் செய்வார்கள். புரியுதா? ஸோ பணவீக்கம் வந்து இருந்துச்சு அப்படின்னா கடனை ஈஸியாக வாங்க முடியும், நுகர்வோர் அதிகமாக நுகர்வு பண்ணுவாங்க, வியாபாரம் வந்து பெருசாகும், அதிக மக்கள் வேலையும் கிடைக்கும், அதிக மக்களுக்கு செலவும் செய்வாங்க. இதுவே ஆப்போசிட், மந்த நிலை வந்துருச்சு அப்படின்னா கடன் வாங்குறதே கஷ்டம், நுகர்வோரும் குறைஞ்சிருவாங்க, வியாபாரம் பெருசாக இருக்காது, வேலையும் இருக்காது, உற்பத்தியும் இருக்காது. புரியுதா? இதுதான் ரிசெஷனுடைய மீனிங். அடுத்து பாருங்கள், மானிட்டரி பாலிசி ஃப்ரேம்வொர்க் அக்ரிமெண்ட். சரிங்களா? இப்படி ஒரு ஒப்பந்தம் நடந்திருக்குது, பணவியல் கொள்கை கூட்டமைப்பு ஒப்பந்தம். யார் பண்ணியிருக்காங்கன்னா ரிசர்வ் வங்கியும் நிதி அமைச்சகம் சேர்ந்து 2015 பண்ணியிருக்காங்களாமா. சரிங்களா? அதில் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் பணவீக்க இலக்கு கட்டமைப்பு 2016. ஸோ 4% வித் 2% டாலரன்ஸ் லிமிட், அதாவது 2% சகிப்புத்தன்மை வரம்புடன் 4%. ஸோ பணவியல் கொள்கையுடைய ஆரம்பத்திலே பார்த்தோம், முதன்மையான நோக்கம் வந்து வளர்ச்சியின் நோக்கத்தில் மனதில் வைத்து தான் விலை நிலைத்தன்மையை பராமரிப்பாங்களாமா. இந்த பாலிசியை மெயின்டைன் பண்ணது 2016 பணவியல் கொள்கை 2016. இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, எம்பிசி, இது 2014 ஒரு குழு அமைச்சு அதில் 6 உறுப்பினர்கள் இருந்தாங்க. அதுக்கு ஒரு கவர்னர், ஆளுநர் இருப்பார், அதே மாதிரி டெப்டி கவர்னரும் இருப்பாங்க. சரிங்களா? இது வந்து டெப்டி கவர்னர் யார் இருப்பாங்க? எல்லாரும் யாருன்னா ஆர்பிஐ கவர்னர் தான் இருப்பாங்க. ஆர்பிஐ டெப்டி கவர்னராக தான் இருப்பாங்க. ஒன் அஃபிஷியல் நாமினேட்டட் பை ஆர்பிஐ போர்டு, ஒரு அதிகாரியை நியமிப்பாங்க. ரிமைனிங் 3 மெம்பர்ஸ் வுட் ரெப்ரசன்ட் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இந்திய அரசாங்க பிரதிநிதித்துவம். ஸோ எத்தனை பேர் மொத்தம்? 1
2 சரிங்களா, 3 அது இல்லாமல் இங்கே ஒரு 3. ஸோ 3 3 6 6 8 மொத்தம் 9 பேர் கொண்ட ஒரு குழு, அதாவது பணவியல் கொள்கை குழு. சரி, இந்த இன்ஃப்ளேஷன் பார்த்தோம் இல்லையா, பாருங்கள் இந்த படத்துல நீங்கள் பார்த்துக்கலாம். 100 ரூபா 2000 100 எடுத்துகிட்டு போனீங்கன்னா எவ்வளோ வாங்கிட்டு வரலாமோ, அதே 100 ரூபாவில் பாதி தான் வாங்கிட்டு வர முடியுது 2010. 2018 அதை விட குறைவுனா இப்போ நிலைமையை நினச்சி பாருங்கள். 100 ரூபா ஒரு வேளை சாப்பாடுக்கே பத்தாமல் போயிடுது. சரிங்களா, அதான் வந்து இன்ஃப்ளேஷன். பணம் வீக்கமாயிருச்சு. பணம் வீக்கமானனால நம்ம பொருள் அதிகமாக வாங்க முடியவில்லை. சரிங்களா, பணவீக்கம் என்பது தொடர்ச்சியான மற்றும் குறிப்பிடும்படியான விலைமட்ட அதிகரிப்பு, எ கன்சிஸ்டன்ட் அப்ரிசியபிள் ரைஸ் இன் தி ஜென்ரல் ப்ரைஸ் லெவல். இதுக்கு ஒரு டெஃபினேஷன் விளக்கம் கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்க? இன்ஃப்ளேஷன் இஸ் தி ரேட் அட் விச் general level of price for goods and service is rising and consequently purchasing power of the currency is falling. என்ன சொல்கிறாங்க? ஜிஎஸ்டி அது கூட்ஸ் அண்ட் சர்வீஸு எவ்வளோ அதிகமானாலும் நம்மளால் வாங்க முடியாதுப்பா. அதுதான் பணவீக்கம். நம்ம வச்சுருக்க பணம் பத்தாது, பணத்தை வாங்கும் சக்தி குறைஞ்சிரும் அப்படிங்கிறாங்க. சரி, இதே வந்து இன்னொருத்தர் சொல்கிறாரு, கோல்பன் அப்படிங்கிறவர். அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? டூ மச் ஆஃப் மணி சேசிங் டு ஃபீ கூட்ஸ். புரியுதா? ஸோ கொஞ்சமாக பண்டங்கள் வாங்குவதற்கு அதிகமாக பணத்தை தூக்கிட்டு போக வேண்டியதாக இருக்குதுப்பா. இதுதான் வந்து பணவீக்கம். கிரிகரி என்ன சொல்கிறாருன்னா, அலமேன் எக்கனாமிஸ்ட், எ ஸ்டேட் ஆஃப் அப்நார்மல் டிக்ரீஸ் இன் தி குவான்டிட்டி ஆஃப் பர்ச்சேசிங் பவர்ஸ். அதாவது எல்லாரும் ஏகப்பட்டது வாங்கிட்டு போவான்னு பார்த்தா அசாதாரண குறைவு நிலை ஏற்படும். எதில்? அளவில். வாங்கும் சக்தியில் அசாதாரண குறைவு நிலை ஏற்பட்டால் பணவீக்கம் அப்படின்னு அர்த்தம். அப்படி பணவீக்கத்தை பிரிக்கிறாங்க பாருங்கள், டைப்ஸ் பண்ணுறாங்க. டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன். சரிங்களா, எத்தனை டைப்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோ. க்ரீப்பிங், வாக்கிங், ரன்னிங், ஹைப்பர். க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன், வாக்கிங் இன்ஃப்ளேஷன், ரன்னிங் இன்ஃப்ளேஷன், ஹைப்பர் இன்ஃப்ளேஷன். ஸோ க்ரீப்பிங்னா தவளும் பணவீக்கம் அவ்வளோ ஒன்றும் பணவீக்கம் ஆகலை, கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆயிருக்குது. நடக்கும் பணவீக்கம்னா என்ன அர்த்தம்? இன்னும் கொஞ்சம் அதிகமாக பணவீக்கம் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். ஓடும் பணவீக்கம்னா பயங்கரமாக பணவீக்கம் ஆகிட்டுருக்குது. தாவும் உயர் பணவீக்கம் அப்படின்னா சடனாக பணவீக்கம் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ பணவீக்கம் என்னன்னா அப்படிங்கிற ஒரு மைண்டில் செட் பண்ணி இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன். ஸோ ஒவ்வொரு டைட்டிலும் வெரி சப்டைட்டிலும் வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் கேட்பாங்க. ஸோ தேவை இழுப்பு பணவீக்கம், டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன். ஸோ நம்ம பார்த்துருக்கோம், டிமாண்ட் அண்டு சப்ளை தான் இன்ஃப்ளேஷனை தீர்மானிக்குது. புரியுதுங்களா? தேவையும் அளிப்பு தான் பணவீக்கத்தை தீர்மானிக்குது. அளிப்பு நிலையாக உள்ள நிலையில் பொருட்களுக்கான தேவை அதிகரிக்கும் பொழுது விலைவாசி உயர்கிறது. புரியுதா? அளிப்பு சப்ளை பண்ணுறதுல எந்த ஒரு சேஞ்ச் இல்லை, அப்படியே இருக்குது. ஆனால் எல்லாரும் அந்த பொருளை வாங்கணும்னு ஆசைப்பட்றாங்க. விலை ஏறியது இல்லையா? அதாவது சப்ளையே கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, ஆனால் எல்லாரும் அந்த பொருளை வாங்கணும்னு ஆசைப்பட்றாங்க, அந்த பொருளை விலை ஏறிடுது. இப்போ அப்படியே ரிவர்ஸு, சப்ளை அதிகமான உடனே ஆட்டோமேட்டிக்காக விலைவாசி குறையும். ஏன்னா அதிகமாக இருக்குது. அப்போ பொருளுக்கான தேவை குறைஞ்சிருச்சு அப்படிச்சுங்க, விலைவாசி குறைஞ்சிரும். இதை தான் டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் நம்ம வந்து டூ மச் ஆஃப் மணி சேசிங் டூ ஃபீ கூட்ஸ் அப்படிங்கிறது தான் டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன். அடுத்தது பாருங்கள், காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். செலவு உந்து பணவீக்கம். என்ன சொல்கிறாங்க?
உற்பத்தி செய்கிறாங்க, ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க இல்லையா? எதை பண்ணுவாங்க? ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் அதர் இன்புட்ஸ், சரிங்களா? எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க? விலையை அதிகப்படுத்துகிறாங்க. அதோடைய ஈடு பொருட்கள் செலவு என்னங்க? அதனுடைய ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய செலவு அதிகமாகிடுது, உற்பத்தி செலவும் அதிகமாகிடுது. அப்போ என்ன பண்ணுறோம்? ரா மெட்டீரியல் செலவு அதிகமாகிடுது, ப்ரொடக்ஷன் எக்ஸ்பென்சஸும் அதிகமாகிடுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராடக்டோடைய ப்ரைஸும் அதிகமாகிடும் இல்லையா? இதுக்கு பேர் காஸ்ட்டு புஷ் இன்ஃப்ளேஷன், செலவு உந்து பணவீக்கம். ஸோ இங்கே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டாக படிச்சுக்கோ. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், காசஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன். இதையும் படித்து வச்சுக்கணும், ஓகேவா? வாட் ஆர் தி காசஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன்? பணவீக்கத்திற்கான காரணம் என்ன? பண அளிப்பு உயர்வு, இன்க்ரீஸ் இன் மணி சப்ளை, செலவிட தகுந்த வருவாயில் உயர்வு, இன்க்ரீஸ் இன் டிஸ்போசபிள் இன்கம், உயர்ந்து வரும் பொது செலவுகள், சரி, இன்க்ரீஸ் இன் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், இன்க்ரீஸ் இன் கன்சியூமர் ஸ்பெண்டிங், நுகர்வோர் செலவு அதிகரித்தல், மலிவு பணக்கொள்கை, சீப் மணி பாலிசி, டிஃபிசியட் ஃபினான்சிங், பற்றாக்குறை நிதியாக்கம், பிளாக் அசெட் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் மணி, ரீபேமெண்ட் ஆஃப் பப்ளிக் டெப்ட், இன்க்ரீஸ் இன் எக்ஸ்போர்ட்ஸ். என்ன செய்யணும்? பையாட் பண்ணி வச்சுக்கணும், மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் எக்ஸாமில் பின்வரும் எவை பணவீக்கத்தின் காரணிகள் இல்லைன்னு கேட்பான். புரியுதா? அப்போ இருக்குன்னு தெரிஞ்சால் தானே இல்லைன்னே சொல்ல முடியும். அதனால் நீ மனப்பாடம் பண்ணி ஆகணும், வேறு வழியில். இட்ஸ் டெக்னிக்கல் டேர்ம்ஸ், எல்லாமே காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் டெக்னிக்கல் டேர்ம்ஸ். அடுத்தது பாருங்கள், இன்க்ரீஸ் இன் மணி சப்ளை, பண அளிப்பு உயர்வு. அப்போ என்ன பண்ணுறோம்? எப்போ பண அளிப்பு வரும்? பண அளிப்பு உயர்வதில் மொத்த தேவை அதிகரித்து பணவீக்கம் ஏற்படுகிறது. இன்ஃப்ளேஷன் இஸ் காஸ்டு பை an increase in the supply of money which leads to increase in the aggregate demand. பெயர் அளவில் பண அளிப்பு தான், ஆனால் உயர்வு பணவீக்கத்தை, அது பெயரழிவு பண அளிப்பு உயர்வு பணவீக்கத்தை அதிகரிச்சிடும். ஸோ 1 or 2 or 3 or டைம்ஸ் திருப்பி திருப்பி படித்தாதான் இதை பற்றி புரிய முடியும். சீப் மணி பாலிசி, மலிவு பணக்கொள்கைன்னு என்ன? அதாவது சென்ட்ரல் பேங்க்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலிவாக ஒரு பாலிசியை ரெடி பண்ணுறோம், கடனை அதிகமாக வாங்குகிறோம். கடன் அதிகமாகிடுச்சின்னு வச்சுக்கோங்க, பொருட்கள் அதுக்கான சர்வீஸு எல்லாமே அதிகமாகிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக விலைவாசி உயரும். விலைவாசி உயர்ச்சி அப்படின்னா பணவீக்கம் ஏற்படும். அவ்வளோதான் இது சீப் மணி பாலிசி. இன்க்ரீஸ் இன் எக்ஸ்போர்ட் தெரியும் உங்களுக்கு, சரிங்களா? நமக்கு இங்கே தேவைப்படுது, ஆனால் கொடுக்காம அதிகமாக நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டு இங்கே விலை அதிகமாகிடும். அதான் இன்க்ரீஸ் இன் எக்ஸ்போர்ட். இன்க்ரீஸ் இன் கன்சியூமர் ஸ்பெண்டிங், நுகர்வோர் செலவு இருக்கு இல்லையா, அதை அதிகரிக்கணும். டிஸ்போசபிள் இன்கம், அதே மாதிரி பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சரும். ஸோ தீஸ் ஆர் தி காசஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் வருது பாருங்கள், விளைவுகள். பணவீக்கத்தின் விளைவுகள் என்னங்க? வளர்ச்சி பாதிக்கலாம், வாழ்க்கை தரம் மாறும், கடனாளிகள் அதிகமாகிடுவாங்க. புரியுதா? நிலையான வருமான குழு, நெகிழ்வான வருமான குழுலாம் உருவாக்கணும். முதலீடுகள் டிஸ்டர்ப் ஆகும், சேமிப்பு சரியாக இருக்காது, வரிகளும் அதிகமாக கொடுக்கணும். தீஸ் ஆர் தி இம்பேக்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன். இதெல்லாமே எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு, எக்ஸ்போர்ட்டு, இம்போர்ட். ஸோ எல்லாமே எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எல்லாத்துக்கும் பாதிக்கும். ஜிடிபியிலேருந்து இன்ஃப்ளேஷன், டிஃப்ளேஷன் எல்லாம் பாதிக்கும். ஸோ பணவீக்கத்தின் விளைவை 2 வகையாக பிரிக்கிறாங்களாமா. ஒன்று உற்பத்தியின் மீதான விளைவு, பகிர்வின் மீதான விளைவு. எஃபெக்ட்ஸ் ஆன் ப்ரொடக்ஷன், எஃபெக்ட்ஸ் ஆன் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ எஃபெக்ட்ஸ் ஆன் ப்ரொடக்ஷன் பார்க்கலாம். பணவீக்கம் அதிகமாகிடுச்சு, பணத்துடைய மதிப்பு குறைஞ்சிருச்சு, மக்கள் என்ன பண்ணுவாங்க? சேமிப்பையும் குறைச்சிருவாங்க. இதான்
சேமிப்பு குறைஞ்சிச்சு அப்படின்னா ப்ரொடக்ஷன் குறைஞ்சிருமா இல்லையா? அதே மாதிரி பணவீக்கம் அதிகமாயிருச்சு அப்படின்னா, பண மதிப்பும் குறைஞ்சிருச்சு அப்படின்னா, நாட்டில் ஏற்கனவே மூலதனங்கள் வாங்கியிருப்பாங்கள்ல, வாங்கணும்னு பிளான் பண்ணியிருப்பாங்கள்ல, ஐயோ வேண்டாம் இப்போதைக்கு, நாங்கள் ரா மெட்டீரியல்ஸ்லாம் இப்போ பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லி ப்ரொடக்ஷன் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அடுத்தது பதுக்கல்காரர்கள். பதுக்கல்காரர்கள் கேள்விப்பட்டிருக்க முடியாது, நிறையா வந்து பதுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நுகர்வோர் அது பொருட்கள்லாம் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஒரு டன் வந்து 10,000 சொல்லி ஒரு பொருள் வாங்கிறாங்கன்னு வச்சுக்கங்க. நாளைக்கு 20,000 வரப்போகுதுன்னா பதுக்க ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா? ஒரு 3 மந்த்ஸ் 6 மந்த் வெயிட் பண்ணலாம் அப்படின்வாங்க. சரி, இதனால் என்ன ஆகும் அப்படின்னா பணவீக்கம் அதிகமாயிடும். இன்னும் பணவீக்கம் பொருளுடைய உற்பத்தியை மட்டும் இல்லை, வாணிபத்தையே ஸ்டாப் பண்ணிடும் டோட்டலாகவே அப்படிங்கிறது தான் அந்த எஃபெக்ட். இதனால் ப்ரொடக்ஷனில். டிஸ்ட்ரிபியூஷனில் எப்படி அப்படின்னா, இந்த கடன் வாங்குவோர் கடன் கொடுக்குறான் பார்த்தீங்களா, அவங்களுக்குள்ள பிரச்சனை ஆயிரும். பணம் வாங்குவார், நான் கொடுக்க முடியாது, சிரமப்படுவார். ஃபிக்ஸ்டு இன்கம் குரூப் அப்படின்னா நிலையான வருவாய் பிரிவினராக இருப்பாங்க. அவங்களுக்கு மாதம் மாதம் சம்பளம் கரெக்டாக வந்திருக்கும், ஆனால் பணவீக்கத்தால் மிகவும் பாதிக்கப்பட்டிருப்பார். ஸோ இதை வந்து இந்த கொரோனா டைம்லலாம் நிறையா பார்த்துருக்கோம். இதெல்லாம் இப்போ தான் வந்து டிஃப்ளேஷன் தான் வந்திருக்கும், பண வாட்டம். விலைவாசி குறைந்தால் குறைந்த பணம் அளிப்பு கிடைக்கும், வேலை வாய்ப்பு இன்மை இருக்கும். சரிங்களா? பணவாட்டம் ஒரு முக்கிய இயல்பாயிடும். சரிங்களா? வாட் இஸ் டிஃப்ளேஷன்? த எசென்ஷியல் ஃபியூச்சர் ஆஃப் டிஃப்ளேஷன். எசென்ஷியல் ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது ஃபாலிங் ப்ரைஸ், ரெடியூசிங் மணி, பணமே குறைவாக இருக்கும். சரி, ரெடியூசிங் மணி சப்ளை, அன்எம்ப்ளாய்மெண்ட், திஸ் ஆர் தி டிஃப்ளேஷன். டிஸ்இன்ஃப்ளேஷன்னா என்ன? மீள் பணவீக்கம். எல்லாமே வந்து சப்டைட்டில்ஸ் அதிகமாக இருக்கும். அதுவும் disinflation may be defined as the process of reversing the inflation without creating unemployment or reducing output in the economy. அப்படியே reverse of the inflation தான். stagflation, தேக்க வீக்கம் அப்படின்னா என்ன? தேக்க வீக்கம் அப்படிங்கிறது பொருளாதார வளர்ச்சி இருக்கு இல்லையா, அதில் தேக்கமாக இருக்கும், வேலைவாய்ப்பு இருக்காது, அதிக அளவு பணவீக்கம் ஏற்படும். இது மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா அதான் ஸ்டாக்ஃப்ளேஷன், தேக்க வீக்கம். ரிஃப்ளேஷன் என்ன? டெலிபரேட் growth ஆக்ஷன் டு ஸ்டிமுலேட் எக்கனாமி டியூரிங் டிஃப்ளேஷனரி கண்டிஷன். அதாவது பணவாட்டம் இருக்கும் பொழுது பொருளாதாரத்தை பணவீக்கத்திலிருந்து மீட்டெடுப்பது தான் மீள் வீக்கம், ரிஃப்ளேஷன் அப்படின்னு அர்த்தம். கோர் இன்ஃப்ளேஷன், கோர் இன்ஃப்ளேஷனா மைய பணவீக்கம். ஒரு டெம்பரரியாக அடிக்கடி விலை ஏறி இறங்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை சமாளிக்கிறதுக்காக தான் கோர் இன்ஃப்ளேஷனை பயன்படுத்துவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த காய்கறி பழங்கள். வாட் இஸ் கோர் இன்ஃப்ளேஷன்? விச் இஸ் ஈக்குவல் டு ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் மைனஸ் ஃபுட் அண்ட் ஃபியூல் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு ஒரு மெஷர்மெண்ட் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஃப்ளேஷனை எப்படி நம்ம வந்து கணக்கிடுவது? இன்ஃப்ளேஷனை எப்படி கணக்கிடுவது? அதாவது இது எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விலை குறியீடு, ஒரு விலைன்னு ஒரு குறியீடு, அதாவது ப்ரைஸ் இண்டெக்ஸ்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுதான் இன்ஃப்ளேஷன் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணும். அதை வச்சுக்கிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இன்னொன்று இருக்குது பாருங்கள், ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸு, கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ்ன்னு இருக்குது. இதை வச்சுக்கிட்டும் ஆஹா என்னாச்சு பணவீக்கமாயிருச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸை வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்கள். அதாவது பப்ளிஷ்டு பை ஆஃபீஸ் ஆஃப் தி எக்கனாமிக் அட்வைசர், மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ், இண்டஸ்ட்ரி, பேஸ் இயர் ரிவைஸ் 2004, 2005, 2011, 12 in 2017. ஸோ இது வந்து ஒரு இன்சிடெண்ட்டை தான் அங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட 697 கமாடிட்டிஸ் என்னது பொருட்கள், அது 3 வகையாக பிரிக்கலாங்கம்மா. பிரைமரி ஆர்டிகல்ஸ், சரிங்களா, ரெண்டாவது வந்து ஃபியூவல் அண்ட் பவர்,
மேனுஃபேக்சர் ப்ராடக்ட்ஸ். இது மாதிரி 3ஆக வந்து பிரிக்கிறாங்க. பொருட்களின் தொகுதியை வந்து 3ஆக பிரிக்கிறாங்க. முதன்மை பொருட்கள் வந்து 102 பொருட்கள் இருக்குது. எரிபொருள் மின்சாரத்தில் வந்து உயவு பொருட்களில் 19 பொருட்கள், தயாரிக்கப்பட்டது 555. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நுகர்வோர் விலை குறியீடு, அது கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். யாராவது ஒரு பொருள் சில்லறையில் வாங்க போட்டோம் பார்த்தீங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு எம்ஆர்பி 70 ரூபான்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இவன் வந்து 75 ரூபாய்க்கு விற்பான். எம்ஆர்பி மேலே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிடுவான். அப்போ என்னாச்சு, சில்லறை விலையில் வாங்கும்போது விலை மாற்றம் ஏற்பட்டே இருக்கும். அப்போ கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அஃபெக்ட் ஆகும். measure changes over time in retail price of selected goods and service on which a defined group spends in their income. இது வந்து ஃபிக்ஸாக சொல்ல முடியாது. இது வந்து மாற்றுதலுக்கு காலப்போக்கில் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த சிபிஐயில் 4 வகையாக இருக்குது. சரிங்களா? ஒன்று வந்து இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ், அக்ரிகல்ச்சரல் லேபர்ஸ், ரூரல் லேபர்ஸ், அர்பன் அண்டு மேனுவல் எம்ப்ளாயீஸை பொறுத்து இது சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறோம். அதே மாதிரி இப்போதைக்கு யூஸ் பண்ணக்கூடிய 2011-12 பப்ளிஷ் பண்ண சிஎஸ்ஓ என்ன சொல்கிறாங்கன்னா, நியூ சிபிஐ சர்வீஸ் என்னென்னா சிபிஐ ரூரல், சிபிஐ அர்பன், சிபிஐ கம்பைன்டு. அடுத்தது மெஷர் டு கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன். எப்படி வந்து இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. ஒன்று வந்து மானிட்டரி மெஷர்ஸ், ஃபிஸ்கல் மெஷர்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெஷர்ஸ். பணவியல் முறைகள், நிதியியல் முறைகள், நிர்வாக நடவடிக்கை. யார் சொன்னால் மில்டன் ஃப்ரீட்மேனும் கீன்ஸும் சேர்ந்து இந்த 3ஆக பிரித்து வச்சுருக்காங்களாமா. பணவியல் முறைகள் எப்படி அடாப்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்கி விகிதத்தை உயர்த்துறது, வெளிச்சந்தையில் அரசு பத்திரங்களை விற்கிறது, சிஆர்ஆரும் எஸ்எல்ஆரும் உயர்த்துறது, நுகர்வோர் கடனை வந்து கட்டுப்படுத்துவது, கடன் விளிம்பு நிலையை உயர்த்துவது, மீள் வாங்கல் விகிதம், அது ரெப்போ அண்ட் ரிவர்ஸ் ரெப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. இதன் மூலமாக நம்ம மெஷர் பண்ண முடியும். ஃபிஸ்கல் மெஷர்ஸ் எப்படி பண்ண முடியும்? நிதியியல் நடவடிக்கையில் நிதி கொள்கை வந்து ஒரு முக்கிய பங்கு. அது பார்த்தாலும் மானிட்டரி பாலிசி அது முக்கிய பங்கு. அதனுடைய நடவடிக்கை தான் நிதியியல் நடவடிக்கை. அரசியல் செலவினங்களை குறைப்பது, பொதுமக்களிடமிருந்து கடன்களை பெறுவது மற்றும் வரி விதிப்பை விரிவாக்குவது தான் ஃபிஸ்கல் மெஷர்ஸ். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெஷர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரேஷனல் வேஜ் பிளேஸ் டு கீப் வேஜ் ரேட் அண்டர் கண்ட்ரோல், ப்ரைஸ் கண்ட்ரோல் பை ஃபிக்ஸிங் ப்ரைஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ். ஸோ இதுக்கெல்லாம் பெருசாக எக்ஸ்ப்ளனேஷனே பார்க்க முடியாது. ஒவ்வொரு லைனையும் நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் படித்து புரிஞ்சு வச்சுக்கணும். ஸ்ட்ரென்தனிங் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், ரேஷன் ஷாப்ஸ் இல்லையா, அதாவது நியாய விலை கடைகள் அதை அதிகப்படுத்துறது, இறக்குமதி வரிகள் குறைத்து இறக்குமதியை எளிதாக்குறது, ஏற்றுமதி விதிமுறை. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் ஒரு சமயம் வந்து இந்த துவரம் பருப்பு 100 ரூபாய்க்கெலாம் போச்சு இல்லையா, பருப்பு வந்து 100 ரூபாய்க்கெலாம் போச்சு. அப்போ நம்ம எங்கே போனோம்? பிடிஎஸில் தான் போய் வாங்கினோம். பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தில் தான் 30 ரூபாய்க்கு விலையில் கொடுத்தாங்க. ஸோ இன்ஃப்ளேஷன்ஸ் ரிலேட்டடாக சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு இன்ஃப்ளேஷன் ஆமாம், அதுக்கப்புறம் டிஸ்இன்ஃப்ளேஷன் ஆகுது, அதுக்கப்புறம் டிஃப்ளேஷன் பணவாட்டம் ஆகுது, திரும்ப ரீஃப்ளேஷன் ஆகுது, அதுக்கப்புறம் இன்ஃப்ளேஷன் ஆகுது. ஸோ இதனுடைய ஜிக்ஸக் ஃபிகர்ஸை வந்து நீங்கள் படித்து வச்சுக்கணும். சரிங்களா? அதாவது ஃபஸ்ட்டு பணவீக்கம் தான் இருக்கும். பணவீக்கத்துலேருந்து அப்படியே குறைஞ்சிச்சு அப்படின்னா தளர்வீக்கம், தளர்வீக்கம் விட இன்னும் குறைஞ்சிச்சுன்னா பணவாட்டம், பணவாட்டிலேருந்து மீள் இருந்துச்சுன்னா மீள்வீக்கம், மீள்வீக்கம்னா பணவீக்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கிராஃபை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோ. ஸோ இதோட வந்து இந்த டாபிக் வந்து முடிஞ்சு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் எப்படி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாரு.
இன்ஃப்ளேஷன் அட்வர்ஸ்லி அஃபெக்ட் சொன்ன இல்லையா, பணவீக்கம் எதிர்மறையாக பாதிக்கக்கூடியது எது? நிலையான வருவாய் ஈட்டுவர்கள் தான். ஃபிக்ஸ்டு இன்கம் ஏர்னர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவன் மாட்டினா. ஸோ மாதம் சம்பளம் வாங்கிட்டு இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு இன்ஃப்ளேஷன் வந்துச்சு, எதிர்மறையாக அஃபெக்ட் இருக்கும். When a Reserve Bank of India reduce SLR by 50 basis points, which of the following is likely to happen? கண்டிப்பாக எக்கனாமிக்கில் நிறைய ஸ்ட்ராங்காக சவுண்டாக இருந்தால் தான் இது ஆன்சரே கொடுக்க முடியும். சரிங்களா? இந்தியாஸ் ஜிடிபி க்ரோத் ரேட் இன்க்ரீஸ் டிராஸ்டிக்கலி. சான்ஸே இல்லை. ஏன்னா இந்தியாவில் க்ரோத் ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு வருஷம் ஆகும். ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் மே பிரிங் மோர் கேபிட்டல் இன்னவர். இதுவும் உடனே நடக்காது. ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க் மே கட் தயர் லெண்டிங் ரேட்ஸ். அந்த ரேட்டை நீங்கள் கட் பண்ணால் மட்டும்தான் இம்மிடியட்டாக உங்களுக்கு என்ன எஸ்எல்ஆருடைய எஃபெக்ட் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். தவிர ஆப்ஷன் டி பாருங்கள், இட் இஸ் டிராஸ்டிக்கலி ரெடியூஸ் லிக்விடிட்டி டு பேங்க் சிஸ்டம். ஸோ சரியான விடை வந்து ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ் மே கட் தயர் லெண்டிங் ரேட்ஸ் தான் சரியான விடை. சரி, இதோடைய தமிழில் இருக்குது, தமிழை பார்த்துக்கோ. பாருங்கள், அசர்ஷன் ரீசன் கொடுத்து வச்சுருக்கேன், வந்தாலே சிரமம் பார்த்துக்கோ. நம்பர் ஆஃப் டைம்ஸ் படிச்சுருந்தா தான். ஸோ கூற்றுகள் கொடுத்துருக்காங்கன்னா, வென் ப்ரைஸ் இஸ் டிக்ரீஸ், புரியுதா, விலை குறைஞ்சிருச்சு, பர்ச்சேசிங் பவர் இன்க்ரீஸ் ஆச்சாமா, அண்ட் வைசி வர்ஸா. புரியுதுங்களா? விலை வந்து குறைஞ்சா வாங்குறவங்க எல்லாம் அதிகமாகிட்டாங்க. அதேமாதிரி வைசி வர்ஸான அர்த்தம், விலை அதிகமாகிடுச்சு, வாங்குறவங்க குறைஞ்சிக்கிட்டான் அப்படின்னு அர்த்தம். சரி, இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ இது சொல்லியிருக்க ஏ வந்து கரெக்ட் தானே. அப்போ என்னென்னா கரெக்ட் இருக்குதோ அதெல்லாம் சரிதான ஆன்சர். அப்போ டி வரலாம், சி வரலாம், ஏ வரலாம். இதுதான் வந்து கரெக்டான ஏ இஸ் கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். இப்போ ரீசன் பார்க்கலாம். வென் ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ் டிக்ளைன், அது உற்பத்தி குறைஞ்சிருது. ப்ரைஸ் ஆஃப் தி கூட்ஸ் இன்க்ரீஸ், அந்த பொருட்களுடைய விலை அதிகமாகிடுச்சு. அண்ட் தென் பர்ச்சேசிங் பவர் இஸ் அஃபெக்டட். கரெக்டு தானே? அது உற்பத்தியும் இல்லை, விலைவாசியும் அதிகமாகிடுச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வாங்கும் திறன் அஃபெக்ட் ஆகும். அப்போ என்ன சொல்கிறாங்க, ஏ இஸ் கரெக்ட் பட் ஆர் இஸ் நாட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறது கிடையாது. இதுதான் சரியான விடை. ஆர் இஸ் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. தமிழில் இருக்குது, பார்த்துக்கோ. ஸோ அடுத்த ஒரு கேள்வி வந்துருக்கு பாருங்க. த மானிட்டரி பாலிசி ஆஃப் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எம்ஃபசைஸ்டு த ஃபாலோயிங் டூ எய்ம்ஸ் ஆஃப் தி எக்கனாமிக் பாலிசி. ஸோ எக்கனாமிக் பாலிசியில் ரெண்டு முக்கியமான குறிக்கோள்கள் வச்சுருக்காங்க. என்னது? ஃபஸ்ட்டு பாருங்கள், டு கண்ட்ரோல் அண்ட் ரெடியூஸ் இன்ஃப்ளேஷனரி ப்ரெஷர்ஸ் இன் தி எக்கனாமிக்ஸ். இது உங்களுக்கு கரெக்ட் தான். ஸோ கண்ட்ரோல்லையும் வச்சுக்கணும், ரெடியூஸ் இன்ஃப்ளேஷனரி ப்ரெஷரை. ஸ்பீட் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இன் தி கண்ட்ரி டு ரைஸ் த நேஷ்னல் இன்கம் அண்ட் ஸ்டாண்டர்ட் லிவிங் பீப்புள்ஸ். கண்டுபிடிக்கிறது கஷ்டம். டு இன்க்ரீஸ் த பர் கேபிட்டா இன்கம், அது முடியாது. டு ஹேவ் தி சீப் மணி பாலிசி, இதுவும் முடியாது. அப்போ ரைட்னா 1 2 தான் கரெக்டாக வரும். ஏன்னா ஒன் இஸ் கரெக்டுன்னு கொடுக்கவே இல்லை. புரியுதா? சரி, அது வந்து ஆப்ஷன் பேஸ் பண்ணி ஆன்சர் கொடுக்கணும். ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள். வாட் ஆர் தி ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் இன் குளோபல் எக்கனாமி which has led to RBI sell by swap? ஸோ யூஎஸ்டினா டாலர்லேயும் ருபீலையும் சொல்லுங்கள் அப்படின்னு. ஃபஸ்ட் என்ன, the financial markets worldwide facing intense selling pressure due to the spread of COVID-19. Correct. Slump in international crude price. Emerging market currencies experiencing upward pressure. இது பண்ண முடியாது, இது வேணால் பண்ணலாம். சரி, ஏ ஒன்லி வரலாம், ஏ அண்ட் பி வரலாம். புரிஞ்சுக்கோ. இதில் வந்து எக்ஸாம் ஹாலில் டிசைட் பண்ணுற ஆன்சர் தமிழ்ல இருக்குது, பார்த்துக்கலாம். அடுத்தது பாருங்கள், பொறுத்துக்க மாதிரி
வித் ரெஃபரன்ஸ் டு தி இந்தியன் எக்கனாமிக் கன்சிடர் தி ஃபாலோயிங். சரிங்களா? கொடுத்துட்டு என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள், ஆப்ஷன்ஸ் எப்படி கொடுத்துருக்கான். பேங்க் ரேட்டு, ஓப்பன் மார்க்கெட்டு, பப்ளிக் டெப்ட்டு, பப்ளிக் ரெவென்யூ. விச் ஆஃப் தி எபோவ் இஸ் காம்பனன்ட்ஸ் ஆஃப் மானிட்டரி பாலிசி. இதெல்லாம் வந்து மானிட்டரி பாலிசிங்கிறான். இப்போ படிச்சுட்டு வந்தோம் பார்த்தீங்களா, ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் என்னது, மானிட்டரி பாலிசி. பப்ளிக் டெப்ட் இல்லை, பப்ளிக் ரெவென்யூ இல்லை, பட் பேங்க் ரேட் இருக்குது. ரெப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்லாம் பார்த்தோம் இல்லையா, அது வந்து அப்போ 1 and 2 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்த கேள்வி, விச் ஆஃப் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் டி பில் அது ட்ரெஷரி பில் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரெஷரி பில் எது? ட்ரெஷரி பில் they are issued by RBI. They are issued by Government of India. Treasury bills pay no interest. சரியா? These are long term debt instruments. ஸோ ட்ரெஷரி பில் என்னன்னு தெரிஞ்சால் தான் இது சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ as per the ஆப்ஷன்ஸ் நம்ம பேஸ்ட் எடுத்துட்டிங்கன்னா பிசி சரியாக இருக்கும். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அது கொடுக்குறாங்க. ட்ரெஷரி பில்ஸ் பே நோ இன்ட்ரெஸ்ட். ஸோ பாருங்கள், அப்ஜெக்டிவ்ஸ் கேட்டிருக்கானே இல்லையா, ஸோ நான் படிக்க சொல்லியிருந்தோம் பார்த்தியா, கேட்டிருக்கா பாருங்கள். ஸோ அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மானிட்டரி பாலிசி எது எது? ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி, எக்கனாமிக் க்ரோத்து, சோஷியல் ஜஸ்டிஸு, ரெடியூசிங் பட்ஜெட்டரி டெபிசிட் மட்டும் கிடையாது. ஸோ இதோட இந்த டாபிக் வந்து முடியுது. நீங்களே இந்த புக் எடுத்து படிச்சுக்க. ஸோ அடுத்த கிளாஸில் அடுத்த ஒரு டாப்பிக்கில் பார்க்கலாம்.